மக்களே வணக்கம் 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 மக்களே, வெல்கம் பேக் டு கேமர்ஸ் 2.2. நான் உள்ள ரிச் பிஜி. நம்ம இனிங்கின வீடியோ பார்க்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஆக்ட் நம்ம டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா மோட் மெனு. ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுதான் பார்த்துலாம் சரிங்களா. ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஒரு 4 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒவ்வொன்றா பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற வெரிஃபை கொடுத்தீங்கன்னா கீழே கண்டினியூ கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். ஸோ அங்கே வெயிட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு போகிறதுக்கான கண்டினியூ கேட்கும். அது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதாவது நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே கண்டினியூ இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து திரும்பி ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், 10 செகண்டு. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு கண்டினியூ கேட்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா போயினே இருக்கும் சரிங்களா, கண்டினியூ போயினே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ வெரிஃபை கொடுங்க. ஸோ வெரிஃபை கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் குழந்தைங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஹியூமனான்னு கேட்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் ஒவ்வொரு ஆடுக்கும் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் தான். ஸோ அந்த 10 செகண்ட் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆடு வந்துனே இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 இது முடிச்சாச்சு கண்டினியூ. ஸோ அடுத்த கண்டினியூ கேட்கும் போது ஸோ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கண்டினியூ கேட்குது. ஸோ நீங்கள் வந்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அதுமாரி ஃபார்ம் ஆகலைன்னா ஸோ உங்களுக்கு சப்போஸ் பக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் ரீசெட் பண்ணால் வந்துடும். ஸோ கீழே போகிறேன், கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் கேட்டணும் காமிச்சிது. ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கண்டினியூ லாஸ்ட்டு 4th ஸ்டெப் சரிங்களா. இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ இந்த 4வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தள்ளினா உங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே கண்டினியூ கேட்கும் சரிங்களா. கீழே கண்டினியூ கேட்க சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும். கீழே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஒரு பட்டன் இருக்கும் சரிங்களா. எந்த ஒரு கண்டினியூ பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜான டவுன்லோட் பேஜில் போகும் சரிங்களா. ஸோ 2ஆக கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஃபார்ம் ஆகுது இங்கே தான். ஸோ லிங்க் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ கெட் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ கெட் லிங்க் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த பேஜ் உள்ள போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ, ஸோ அதனால் ஸ்லோவாக தான் போகுது. ஸோ நான் கெட் லிங்க் கொடுத்துட்டேன். ஸோ கெட் லிங்க் கொடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த பேஜ் போகுது. இது வெப்சைட் பேஜ். ஸோ நம்ம வெரிஃபை பண்ணுது, சப்போஸ் நம்ம குழந்தைங்களா இல்லை ரோபோட்டான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம ஐம் நாட் ரோபோட் சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ ஓகே, ஐம் நாட் ரோபோட் கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த பேஜ் உள்ள போகும். ஸோ அடுத்த பேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற ஃபைல் அந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேட்கும் நம்மளுக்கு அடுத்த லிங்க்கு இப்போ ஒரு ஜென்ரேட் பண்ணுறதுக்காக கேட்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கோ டு லிங்க் கொடுத்துருங்க. ஸோ கோ டு லிங்க் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு டாஸ்க் இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ண அவசியமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போய்ட்டு வெளியே வந்தாலே போதும். ஸோ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ உள்ளே போய்ட்டுனா அது ஸ்கிப் பண்ணிட்டுனா போதும், அந்த சேனலோட இது போய்டும். ஸோ லோகோ போய்ட்டு நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த இது மட்டும் முடிஞ்சிடும் சரிங்களா. டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ அதுமாரி பண்ணிட்டு வந்து அந்த 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்டெப்ஸையும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கெட் யுவர் லிங்க் கேட்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வெப்சைட்டில் போய்டும். ஸோ அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுற வெப்சைட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அடுத்த வெப்சைட்டில் போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதிலே காமிச்சிருப்பாங்க மோட் மெனு. ஸோ நம்ம என்ன ஏற்ற போகிறோம் என்ன எம்பின்னு சரிங்களா. இது வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7G கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வர 390 MB தான். 390 MB அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபைலும் இருக்குது. ஸோ இது என்ன சொல்லணும்னா இதில் VPN இருக்குங்க. VPN அண்டு ஃப்ரீ ஃபயர் ஆப் ரெண்டுமே இருக்குது. இது வந்து ஒரு காம்போ ஆப் மாதிரி தான். ஸோ ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் லிங்க் கொடுத்துருமா, டவுன்லோட் நவ் கேட்குது, அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. ஸோ எங்கே இப்போ காட்டில் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் வெளியே வரேன், நீங்களே பாருங்கள். ஸோ வெளியே வந்தீங்கன்னா இப்போ காட்ட பாருங்கள் டவுன்லோட் பண்ணது எங்கே டவுன்லோட் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மிக்குதா மோட் மெனு. ஸோ எவ்வளோ MB 390 MB. ஸோ நம்ம ஏற்றணும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா Z2Hatch பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீ ஜஸ்ட்டு வந்து டவுன்லோடில் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஏற்றணும்ல அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். ஓகே, மோட் மெனு. ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த மோட் மெனு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போங்க. இதோ இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஹேர் கொடுங்க சரிங்களா. எக்ஸ்பர்ட் ஹேர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே, ரிப்ளை கொடுத்துட்டீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை கொடுத்து நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஆப் வந்துருச்சு, கீழே ஒரு VPN வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் பட்டன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இருங்க. ஸோ ஓகே, இப்போ ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரீ ஃபயர் இப்போ இன்ஸ்டால் ஆகுது எனக்கு. ஸோ நம்ம இது கேட்குது, பர்மிஷன் கேட்குது, அலோவ் பண்ணுறதுக்கு கேட்குறேன். ஸோ ஓகே, நான் அதுக்கு கிளிக் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா VPN. ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VPN போட்டு நம்ம சர்வர் பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறோம். ஸோ அதாவது இந்தியன் சர்வர் தான், VPN போட்டு நம்ம சேஃப்டியாக பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ VPN ஏற்றணும். ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் போங்க. நம்ம ஏற்றின ஆப் கீழே இருக்கும் பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே தேடுங்க, ஆண்ட்ராய்டை கட் பண்ணுங்கள்.
ஸோ ஓகே கட் பண்ணிட்டு வெளியே போட்டுருங்க. நாமளாக வந்து வெளியே போட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ஏற்ற போகிறோம். அது நம்ம விபிஎன்னு. ஸோ இதுக்கு ஏன் இப்போ விபிஎன் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சர்வர் நெட்வொர்க் இஷ்யூ அதிகமாக இருக்கிற சரி பேருக்கு சில பேர் உள்ளே போக மாட்டேங்குது. அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா நெட்வொர்க் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ வந்து அந்த டவுன்லோட் பண்ணல விபிஎன் பார்க்க போகிறோம். ஸோ அதை கட் பண்ணி வெளியே போடணும். நம்ம அந்த ஆண்ட்ராய்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி வெளியே போட்டுடணும். சரிங்களா, ஓகே போட்டாச்சு, இது பிரச்சனை இல்லை. ஸோ டவுன்லோட் போய்ட்டு நம்ம விபிஎன் பார்த்துடலாம். விபிஎன் இந்த இருக்குது. ஸோ விபிஎன் பற்றி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் போய் இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ விபிஎன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரோட டேட்டாஸ் அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் ஆப்பில் போயிடலாம். ஸோ எங்கே இருக்குது ஃப்ரீ ஃபயர்? இது ஒரு கீழே இருக்குது பாருங்கள் ஃப்ரீ ஃபயரு. ஸோ ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல விபிஎன் போய்ட்டு செக் பண்ணிடலாம் என்னென்ன இருக்குன்னு. சரிங்களா, விபிஎன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஓகே பர்மிஷன் கேட்குது. ஓகே நம்ம ஜென்ரேட் பண்ணுறது ஓகே அக்செப்ட் பண்ண சொல்லுது. ஸோ ரெண்டுத்தையும் ஓகே கொடுத்துடலாம். மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் ஓகே கொடுத்துடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 ஓகே கொடுத்துச்சு. ஸோ ஃப்ரீ ஃபயர் மட்டும் உள்ளே போங்க. அந்த 2 பர்மிஷன் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறங்க. சரிங்களா, லாக்டவுன் கொடுத்துட்டு இது 3த்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. சரிங்களா, ஸோ ஓகே ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற ஏரோ மார்க் பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுங்கள். மேலே ஆன் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் காட்டும். ஸோ இது க்ளோஸ் பண்ணிங்க. இது வேஸ்ட்டு தான், ஜஸ்ட்டு பேட்டரி தான் இது. ஸோ அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் உள்ளே போயிடலாம். அது ஆப்பில் வர இப்படி போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று காட்டும் நம்ம என்னென்ன சர்வர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திரும்பி உங்களுக்கு அந்த ஆப்பிலே கொண்டு போவோம். ஏன் அப்புறம் அந்த ஆப்பில் கொண்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மொபைல் இருக்கும். அதை நம்ம பிளாக் பண்ணணும். நான் பிளாக் பண்ணுற பாருங்கள். ஸோ எத்தனை ஃப்ரீ ஃபயர் மொபைல் இருக்கோ அதை பிளாக் பண்ணிங்க. சரிங்களா, பிளாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி அது மேலே இருக்கிற ஏரோ மார்க் ஏரோ மார்க் அதை கிளிக் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் கேம் உள்ளே வரணும். சரிங்க, அங்கே ஏரோ மார்க் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பி உங்கள் கேமில் கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் எந்த வீடியோ ஸ்கிப் பண்ண அவசியமே இல்லை, இந்த ஆப்பிலே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உள்ளே போகுது. சரிங்களா, நமக்கு ஆக்கு ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான ஃபைலோட டவுன்லோட் பண்ணுறது. சில பேர் பார்த்திங்கன்னா இதாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ சிம்பிள் தான். நான் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்தேன், எனக்கு இன்ஸ்டால் ஆகுது. ஸோ பாருங்கள் ஆல்ரெடி ஏற்றிருக்கேன். ஓகே எம்பி ஏறிடுச்சு. 200 MB ஏறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அது ஏறிடும். ஓகேங்களா, ஓகே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கேம் உள்ளே போகலாம். ஸோ நீங்கள் பாருங்கள் ஆக் பார்த்திங்கன்னா வெர்ஷன் 3 இது. சரிங்களா, இது வந்து எம்ஆர் ரோபோட்டோட ஆக் பார்த்திங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கிறோம். ஸோ நல்லா ஒர்க் ஆகுது. இது நாங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம கேம் ஆட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எங்கள் லாகின் அதை பார்த்துடலாம். சரிங்களா இருங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு நம்ம இப்போதைக்கு ஒரு பாட் அக்கௌண்ட் ட்ரை பண்ணுறோம். பிகாஸ் மெயின் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஆடியோ வச்சுக்கமாயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா பாட் அக்கௌண்ட்டில் போட்டு தரப்போம். சரிங்களா, ஸோ ஓகே ஃபேஸ்புக் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா உள்ள ஓடிடலாம். ஸோ ஐயோ நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்ம அக்கௌண்ட்டில் தினமும் ஆக்டிவிட்டிஸ் வந்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி தான் பார்த்துருந்தேன். சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது, நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ எந்த வித பக்கும் ஆகலை. ஸோ எந்த இதுவும் ஆகலை எனக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ தான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இல்லை நீங்கள் நார்மலாக பண்ணுங்கள். சரிங்களா, பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா, ஸோ எப்படி பண்ணணும்னு தெரியும் ஆல்ரெடி. ஒரு டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் நம்ம 2 ஆட் வரும். அது திரும்ப பண்ணி லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆட் வரும். அந்த ஆட் ஒரு 50 செகண்ட்ஸ் பார்த்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ கேட்கும். ஸோ நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கேட்கும். ஸோ டவுன்லோட் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். இல்லை ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆட் ஃபார்ம் ஆகும் ரெட் கலரில். சரி நீங்கள் பாருங்கள் இந்த ரெட் கலர் ஃபார்ம் ஆகும் பிளாக் கலரில். அங்கேருந்து ப்ளூ கலர் வரணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அதேமாதிரி 3 வாட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக காட்டல, பிகாஸ் அது எனக்கு தேவைப்படல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா 3 தடவை அதுமாரி இதேமாரி திரும்ப ரிப்பீட்டாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேமில் வந்துடும். சரிங்களா, நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கேமில் வந்துருச்சு. ஸோ எனக்கு 100% ஒர்க் ஆகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துறேன், பார்த்து செக் பண்ணி. சரிங்களா, ஸோ டாடா பாய். நான் உங்களை ரிஷ் விஜய். இது கேம் கேமர்ஸ் 2.0. சரிங்களா, மாப்பிள்ள பாட்டா டூர் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.